அனைவருக்கும் வணக்கம். நம்ம பைத்தன் ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி கிளாஸ் 1. ஸோ ஃபஸ்ட் திங் இன் பைத்தன் ஹெலோ வேர்ல்டு தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பைத்தனில் எப்படி ஒரு ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஹெலோ வேர்ல்டுங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை அவுட்புட்டில் நமக்கு காமிக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பைத்தன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு பைத்தன் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹேஷ் அப்படிங்கிற கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம பைத்தனில் கமெண்ட்ஸ் ரைட் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கமெண்ட்ஸ் வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் லைன் டைப் பண்ணிவிட்டு திஸ் இஸ் மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு மல்டிபிள் லைன் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்/ அப்படி பண்ணிங்கனாலும் கமெண்ட்ஸ் வந்துடும். அது கமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இன்டர்பிரட்டர் வந்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஆக்சுவல் கோட் என்னவோ அதை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பைத்தன் கமெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம பைத்தனில் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா வேல்யூஸ். நம்ம என்ன டேட்டாவில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதில் டைப் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து கொடுக்க வேண்டாம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து டைப் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கலாம், ஓகேவா? பட் வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன வேல்யூவில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவை அசைன் பண்ணாலே பைத்தனே அது இன்டிஜரா, ஸ்ட்ரிங்கா, இல்லை வேறு ஏதாச்சும் டேட்டா டைப்பா அப்படிங்கிறது பைத்தனே டிசைட் பண்ணிக்கும். ஸோ உங்கள் x is equal to 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். y is equal to ஜான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, x is equal to 5, y is equal to ஜான் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. காஸ்டிங். ஸோ இஃப் யூ வாண்ட் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் வந்து என்ன டைப்புங்கிறத நான் கொடுத்துட்றேன், தெரியணும் எனக்கு நான் என்ன டேட்டா டைப்பில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டைப்பை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to string of 3. அப்போ 3 அப்படிங்கிறது இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக அது கன்சிடர் பண்ணிக்கும். y is equal to int of 3 அப்படின்னு சொன்னிங்கன்னா 3ங்கிறது ஒரு இன்டிஜராக அது கன்சிடர் பண்ணிக்கும். z is equal to float of 3. இந்த இடத்துல 3ங்கிறது ஒரு ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ட்ரிங்கு, ரெண்டாவதாக இருக்கிறது இன்டிஜர், மூணாவதாக இருக்கிறது ஃப்ளோட். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு இடத்துலேருந்து டேட்டா வாங்குறீங்க, இல்லை வேறு ப்ரோக்ராம்லேருந்து டேட்டா ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அது என்ன டைப் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டைப்புங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டேட்டா டைப் வந்து நடுவில் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டைப்புங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அது என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்து x is equal to 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம், y is equal to ஜான் அப்படிங்கிற ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தோட டைப் என்ன அப்படிங்கிறத இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளாஸ் ஆஃப் இன்ட், கிளாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் டைப் ஃபங்க்ஷனோட யூசேஜ். நெக்ஸ்ட்டு கேஸ் சென்சிட்டிவிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தனோட வேரியபிள்லாம் வந்து அதோட வேரியபிள் நேம்ஸ்லாம் வந்து கேஸ் சென்சிட்டிவிட்டி உடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஸ்மால் a அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா எகெயின் கேபிட்டல் A அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வேறு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த a is equal to 4 அப்படின்னு அசைன் ஆகிருக்கிற வேல்யூவை இந்த சாலிங்கிற வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகேவா? என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா,
இப்போ வந்து இங்கே ஒரு ஏ இருக்கிறதுனால அதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரீப்ளேஸ் பண்ணிடும். ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அது ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டுமே ஏ தான். இப்போ இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது ஏ இஸ் ஈக்குவல் டு சாலி அப்படிங்கிறது வருதான்னு பார்ப்போம். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். பிரிண்ட் ஏ பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஏ தான் வருது. ஸோ இந்த ஏ கேபிட்டல் ஏல உள்ள அந்த சாலிங்கிற அந்த வேல்யூவை கேபிட்டல் ஏ அப்படிங்கிற வேரியபிள் அசைன் ஆகிருக்கிற இந்த சாலி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா சாலி தான் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எகைன் நான் ஏங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா இப்போ 5 வந்து அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் கேஸ் சென்சிட்டிவிட்டி. ஸோ பைத்தனோட வேரியபிள் நேம்லாம் கேஸ் சென்சிட்டிவிட்டி உடையது. ஸ்மால் ஏங்கிற வேரியபிள் நேமும் கொடுக்கலாம், கேபிட்டல் ஏங்கிற வேரியபிள் நேமும் கொடுக்கலாம். ரெண்டுமே வந்து அது டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்துக்கும். லோவர் கேஸ் ஏ, அப்பர் கேஸ் ஏ அப்படின்னு அது டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்துக்கும். ஓகே, வேரியபிள் நேம்ஸ் அதை டிசைட் பண்ணுறது அது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் உங்களோட வேரியபிள் நேம்லாம் இருக்கணும். லோவர் கேஸில் மை வேர் அப்படின்னு இருக்கலாம், இல்லை மை அண்டர்ஸ்கோர் வேர் இருக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணி மை அண்டர்ஸ்கோர் வேர் அப்படின்னு இருக்கலாம், இல்லை கேமல் கேஸில் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் அப்பர் கேஸில் இருக்கலாம், இல்லை மை வேர் 1 2 அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சர்டன் நேமிங் கன்வென்ஷன் யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் வேரியபிள் நேம்ஸ். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மை ஸ்பேஸ் வேர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து பைத்தான் அக்செப்ட் பண்ணாது. ஸோ வந்து வேரியபிள் நேம் பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டாம். ஏன்னா பைத்தான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சப்போஸ் அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு எரர் கொடுத்துரும். அதனால் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேங்க. நான் என்னோடய ப்ரோக்ராமிங்கில் வந்து குளோபலாக இருக்கிற வேரியபிள்க்கெலாம் கேப்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் கேப்ஸ் வேரியபிள் நேம்ஸும், மற்றதுக்கெலாம் எய்தர் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெனி வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக அசைன் பண்ணாமல், வேரியபிள் க்ரியேட் பண்ணாமல் ஒரே லைனில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள். அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து கம்மா செப்பரேட்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ எக்ஸுக்கு ஆரஞ்சு, ஒய்க்கு பனானா, இசட்டுக்கு செரி அப்படிங்கிறது அதை அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இதேமாரி நம்பர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, இசட் இஸ் ஈக்குவல் டு 5. இதை வந்து ஒன்றாவும் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் பிரிண்ட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ டைனமிக்லி டைப்டுங்கிறதுனால நீங்கள் இங்கே எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இது சிங்கிள் லைனில் உங்களுக்கு மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து அசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். எனக்கு ஒரே ஒரு டேட்டா இருக்குது, பட் அதை வந்து நான் மல்டிபிள் வேரியபிள்ஸில் அசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஆரஞ்ச் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள்லையும் ஆரஞ்சுங்கிற வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ், சிங்கிள் வேல்யூ. ஸோ இதேமாரி நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அன்பேக் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லிஸ்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், நடுவில் ஸ்ட்ரிங்ஸாகவும் இருக்கலாம், நம்பர்ஸாகவும் இருக்கலாம், எந்த விதமான டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ இதை வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி தனித்தனி வேரியபிள்ஸுக்கு ஃப்ரூட்ஸுங்கிற வேரியபிளை அசைன் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸுங்கிற வேரியபிளில் ஆப்பிள், பனானா, செரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸோட
எக்ஸ் வேரியபிளில் ஆப்பிள்ங்கிற வேல்யூவும் ஒய் வேரியபிளில் பனானாங்கிற வேல்யூவும் இசட் வேரியபிளில் செரிங்கிற வேல்யூவும் அசைன் ஆகிடும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் ஒய் இசட் ஆப்பிள் பனானா செரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி நம்ம அவுட்புட் வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளோட அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைத்தன் இஸ் ஆசம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை எக்ஸுங்கிற ஒரே வேரியபிளில் இருந்து பிரிண்ட் பண்ணுறோம். சப்போஸ் எனக்கு தனித்தனி வேரியபிள் இருக்கிறத ஒன்றா நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட எக்ஸுக்கு பைத்தன், ஒய்க்கு ஈஸ், இசட்டுக்கு ஆசம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அசைன் பண்ணிக்கிட்டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா கூட பைத்தன் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லி சிமிலராக தான் அதை பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்லேயே நீங்கள் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் கூட பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைத்தன் ஒரு ஸ்பேஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஈஸ் ஒரு ஸ்பேஸ், இசட் இஸ் ஈக்குவல் டு ஆசம் வித்தவுட் ஸ்பேஸ், ஏன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம கன்கேட்டினேஷன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஸ்பேஸையும் நம்ம கன்கேட்டினேட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்பேஸ் எதுவும் நம்ம கொடுக்கல ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு பக்கத்தில். ஸோ ஆசம்க்கு ஸ்பேஸ் தேவையில்லை, பட் ஈஸுக்கு ஸ்பேஸ் வேணும், பைத்தனுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் கொடுக்காம அதை பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கன்கேட்டினேட் பண்ணுறோம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம அவுட்புட்டை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னால் ஒரு ஃபங்க்ஷன் அவுட் சைடில் டிக்ளேர் பண்ணியிருக்க எந்த வேரியபிளும் நம்ம குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். குளோபல் வேரியபிள்னால் ப்ரோக்ராமில் நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஏதாச்சும் ஒரு வேல்யூ, ஏதாச்சும் ஒரு வேரியபிளை நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து குளோபலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் உங்கள் ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஃபங்க்ஷன், இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க, இல்லை லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சேம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணுறேன், இதுக்குள்ளேயே நான் பிரிண்ட் பண்ணுறேன் பைத்தன் இஸ் ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் எக்ஸ். ஏற்கனவே பார்த்தோம்ல, பிரிண்ட்டுக்குள்ளே கன்கேட்டினேஷன் பண்ணுறோம். ஸோ பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிறது இங்கே வரும். ஆசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகாது, ஏன்னா லோக்கல் ஸ்கோப்பில் ஒரு வேரியபிள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்பில் என்ன இருக்கோ அதுதான் அது பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இங்கே இல்லைன்னா இது குளோபல் ஸ்கோப்லேருந்து தான் பிக் பண்ணும். நம்ம 2 எக்ஸாம்பிளும் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எகெயின் பிரிண்ட் பைத்தன் இஸ் ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இந்த இடத்துல அது குளோபல் ஸ்கோப்பை தான் ரெஃபர் பண்ணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிற வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதனால இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆசம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை தான் பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆனதுனால பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பைத்தன் இஸ் ஆசம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் இதை நான் கமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். பைத்தன் இஸ் ஆசம், பைத்தன் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே பிரிண்ட் பண்ணிட்டு, ஏன்னா லோக்கல் ஸ்கோப்பில் எக்ஸுங்கிறது இல்லை. ஸோ இது குளோபல் ஸ்கோப்பில் செக் பண்ணி பார்க்குது. இதுதான் குளோபல் வேரியபிள்ஸ். இதையே நம்ம குளோபல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி எப்படி மாடிஃபை பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அந்த சேஞ்சஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆசம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு வேல்யூ எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன்.
அகைன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இதில் குளோபல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த குளோபல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள அந்த எக்ஸுங்கிற ஸ்கோப் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எக்ஸ் வந்து குளோபலாக இருக்கிற எக்ஸை பாயிண்ட் பண்ணும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் அந்த எக்ஸுக்கு நான் பண்ணேன்னா இந்த ஃபங்க்ஷனில் மாடிஃபை ஆகிடும். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது, அதை நான் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீடு இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைத்தன் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மை ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு திருப்பி நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிறது வரணும். ஏன்னா எங்கள் ஆசம் அப்படிங்கிற அந்த வேல்யூவை இந்த இடத்துல ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது எப்படி சேஞ்ச் ஆகுது? ஆல்ரெடி ஸ்கோப் இந்த எக்ஸ் வேரியபிளோட ஸ்கோப் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் குளோபல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த எக்ஸ் வேல்யூ குளோபலாக இருக்கிற எக்ஸோட வேல்யூவை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால இப்போ நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த எக்ஸோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பைத்தன் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி பாருங்கள். நம்ம பைத்தன் பேசிக்ஸ் வந்து நம்ம இந்த சேனலில் 1 by 1 பார்த்துட்டு வரோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.